பிரைஸ் பீ டு காட். ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாளிலும் கூட இந்த சங்கீத தியான வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எனக்காக ஜெபிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி. நான் உங்களுடைய ஜெபத்தில் நினைத்துக் கொள்கிறேன். கர்த்தர் பெரிய காரியத்தில் செய்வாராக. சரி, இந்த 112 சங்கீதத்தை நாங்கள் போன வாரத்துலேருந்து தியானத்தை கொண்டு இருக்கிறோம். அப்போ போன வாரம் என்ன கவனிச்சோம்? அதாவது மனுஷனுக்கு ஒரு கடமை இருக்கு. ஃபர்ஸ்ட் வாஸ் இல்லையா, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளின் வழியில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ யார் பாக்கியவான்? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, அதாவது பயந்து அவருடைய கட்டளின் வழி செய்கிறவன் தான் பாக்கியவான். அது நம்ம உள்ள கடமையா இருக்கிறது. அதான் ஒரு 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 காரியத்தின் கடைத்தொகையா இருக்கிறது. நம்ம வாழ்க்கையின் சாராம்சமே கர்த்தருக்கு பயந்து அவருக்குடைய கட்டளையில் கழிக்குள்ளதுதான் என்று சொல்லி நாங்கள் போன வாரத்தில் கவனிச்சோம் இல்லைங்களா. இந்த வாரத்தில் அந்த 4ஆம் வசனத்தை கவனிக்கலாம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் உருக்கமும் நீதியும் உள்ளவன். அப்ப இந்த இடத்துல 2 பேரை பத்தியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்னு நீதிமான், ஒன்னு துன்மார்க்கன். இந்த நீதிமான்கிற அந்த பட்டியலே செம்மையானவர்கள், பயந்தவர்கள்லாம் வந்துருவாங்க, கர்த்தருக்கு பயந்தவர்கள்லாம் வந்துருவாங்க. ஸோ இந்த நீதிமான்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், அவங்களோட குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம படிக்க போறோம். நம்ம நல்ல கவனிங்க, நாம நீதியாவில் இயேசு கிறிஸ்து பாவமறியாத இயேசு நமக்காக பாவமான அப்படின்னால நாம தேவநீதியாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்ப அந்த நீதியை பெற்றிருக்கிற நாங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்போம், அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி கர்த்தர் வசனம் சொல்லுகிறது. கவனிங்க, அவன் இரக்கம் உள்ளவனாக இருப்பான், அவன் மன உருக்கம் உள்ளவனாக இருப்பான், அவன் நீதி உள்ளவனாக இருப்பான், அவன் இறங்கி கடன் கொடுக்கிறவனாக இருப்பான், காரியங்களை நியாயப்படி நடப்பிக்கிறவனாக மனுஷனாக இருப்பான், அவன் பயப்பட மாட்டான். இது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை தான் இன்னைக்கு பேச போறோம் சரிங்களா. 7வது, அவன் எப்பொழுதும் திடமனதா இருப்பான். நல்லா அந்த வசனம் சொல்லுகிறது, துர்ச்செய்தியை கேட்டதினால் பயப்படான் இல்லைங்களா. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும் என்பதை நாங்கள் கவனித்திருக்கிறோம் இல்லைங்களா. சரி, அடுத்தது கவனிங்களேன், இந்த பயப்படான்னு குறித்து நான் படிக்கிறேன். இந்த பயத்துல கவனிங்க, வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து கொண்டு வரும்போது சீனாய் மலை அடிவாரத்துல வர்றாங்க. அந்த சீனாய் மலை அடிவாரத்துல வரும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு பிரத்யட்சமாக வெளிப்படுகிறார். அப்புறம் பிரத்யட்சமா வெளிப்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த மலை அப்படியே புகைக்காடாகிறதாம், நெருப்பு போல தெரிகிறதாம். மேலிருந்து அந்த எக்கால சத்தம் நெருங்கி கீழே வர 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 மக்கள் பயந்து போறாங்க. பயந்து போய் சொல்றாங்க மோசேட்ட, மோசே எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்களே பேசி நீங்களே எங்களுக்கு மேட்டர் சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மோசே ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாருங்களேன், பயப்படாதீங்களே, உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடி தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்துக்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்திருக்கிறார். So God is saying something. பயப்படாதீர்கள் நீங்க சொல்றாரு, ஆனா இங்க என்ன சொல்றாரு, தம்மை பற்றும் பயம் உங்க முகத்துக்கு வரணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இங்க 2 விதமான ஒரு பயத்தை காண்கிறோம் இல்லைங்களா. இதை குறித்து தான் நான் சொல்ல போகிறேன். நீதிமானுக்குள்ள பயம் இந்த பயமா என்று சொல்லி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. வேதத்துல 2 பயம் இருக்கு, கவனிங்க. ஸோ முதலாவது பார்க்கும் பொழுது இந்த பயமுள்ள ஆவி. இந்த பயமுள்ள ஆவி எப்படி நமக்குள்ள வருதுன்னா, அது நம்ம ஜென்ம சுவாபத்திலே வந்தது. அப்போ ஆதாம் ஏதாம் தோட்டத்துல தப்பு பண்ண போது, கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படியாம போன பொழுது அவன் அந்த பயம் அவனை ஒளிந்து கொள்ள செய்கிறது. கர்த்தர் சமூகத்தை விட்டு அவனை ஒளிந்து கொள்கிறான். அவன் தேவனை விட்டு தூரப்படுத்தப்படுகிறான். அவனால கிட்ட போக முடியல, அந்த பயம். 3வது பாத்தீங்கன்னா, அவன் அவனுடைய காரியங்களுக்காக தானாக தன்னுடைய ஆடைகளை தயாரித்துக் கொள்ளுகிறான். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாம போகிறான். அவனுக்கு தேவனுக்கு பற்றி அந்த அறிவிலே அவன் குன்றி இருக்கிறான், குறைபடுகிறான். அவனுக்கு அந்த தேவ மேல விசுவாசம் வைக்க முடியல. இந்த பயமுள்ள ஆவி இருக்கும் போது இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில இருக்கும். இதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. அதனாலதான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல எப்படி எழுதிருக்குன்னு சொன்னா, நம்ம ஆகாயத்து பிரபுவுக்கு அந்த கீழ்ப்படியாவின் பிள்ளைகளை போல நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லி இருக்குது கர்த்தர் வசனம். இப்படி அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த எங்களை மேலதான் இரக்கத்தின் ஐஸ்வர்யமாய் தேவன் நம்மில் இருந்து நம்ம கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நல்ல கவனிச்சுங்க, இது பயமுள்ள ஆவி. அடுத்தது பாத்தீங்களா, சொன்ன தேவ பயம் சொல்றாங்களே, அந்த தேவ பயம் எப்படிப்பட்டதா இருக்குமா, அது ஆபிரகாம், அது ஒரு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம் உன் பிள்ளைய கூட்டிட்டு போய், உன் ஏக சுதனை கூட்டிட்டு போய் நீ அந்த மலையில
நான் காமிக்கும் இடத்துல கொண்டு போய் நீ பண்ணுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்போ அவர் போகுமா பாத்தீங்களா, அவர் வந்து தேவனுக்கு முன்பாக நிற்க அவர் பயப்படல. அவர் எழுந்து போகிறார், தேவனோடு கிட்டி சேருகிறார். தேவன் என்ன பண்றார் தெரியுமா? தன்னுடைய மகனுக்கு பதிலாக ஒரு ஆடை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்பதான் ஈசாக்கு கேட்கிறார் இல்லைங்களா, அப்பா கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, பலி எங்கப்பா? கர்த்தர் பார்த்து பார்ப்பா. என்ன ஒரு விசுவாசம் பாருங்க அவருக்கு. தன் தேவனை அறிந்திருந்தார், தேவனுக்கு முழுமையாய் கீழ்ப்படுகிறாரு. அந்த விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறார். அதனால்தான் ரோமர் 4:20 படிக்கிறோம், அவன் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப நல்ல கவனிங்க, இந்த பயம் என்ன பண்ணா தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிதலை உண்டாக்குகிறது. இந்த தேவனுக்கு முன்பாக அவருடைய சொற்படி செய்ய அப்படியே முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது இல்லைங்களா? அது எவ்வளவேனும் சந்தேகப்படாது. அப்ப அந்த தேவ பயத்தை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கர்த்தர் உள்ளத்துல கர்த்தர் தருகிறார். He's planting that fear of God in us. அது கர்த்தருக்கு உகந்ததா இருக்கிறது. நீதிமான் அப்படிப்பட்டவனாக, அதனால்தான் துர்ச்செய்தி கேட்டா அவனுக்கு பயப்பட மாட்டான். சரிங்களா? அப்ப இது ரொம்ப முக்கியமா இருக்கு. நீங்க வீட்டுல போய் தியானம் பண்ணுங்க அதை. அப்போ கவனிங்க, அப்போ இதை வந்து 2 தீமோத்தேயு 1:7 பவுல் சொல்லுகிறாரு, கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயம் வந்தா கன்ஃபியூஷன் வந்துடும், பயம் வந்தா குழம்பு போயிடும், ஒரு நிமிஷம் என்ன நடக்குதே சொல்லுங்க அப்படின்னு இல்லைங்களா? அப்போ இந்த பயத்தை கர்த்தர் நமக்கு தரலையா, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கர்த்தர் தந்திருக்கிறார். You have to claim that. It is in you. அதை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அதை நம்ம எடுத்து பயன்படுத்துறது அவசியமா இருக்கிறது. இதை பாருங்க, இந்த பயம் இருந்துச்சுன்னா பயத்தின் ஆவி எங்க கொண்டு போய் சும்மா சேர்க்கும்? கந்தகம் அக்னி கடலை கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்லி 21 வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பயப்பொருள் எங்க போவாங்க? 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். We should not let this world, the Satan or the flesh cause fear in us. And that if that fear comes in, it will separate you from God. தேவ பிள்ளைல இந்த உலகமோ மாம்சமோ பிசாசோ கர்த்தரை விட்டு தூரப்படுத்துதுன்னு சொன்னா தேவனுடைய காரியங்களை நம்ம இழந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். எதை நீங்க செய்றீங்களோ யாரும் பார்க்கல நீங்க செஞ்சீங்கன்னா அது பயத்தினோட ஆவியின் காரணம் தான். அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த பயத்துல செஞ்சீங்கன்னா அது ஒரு விதமான ஆவி. ஸோ தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தேவன் பார்க்கிற அந்த பயத்தோடு அவருடைய கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் விழாவிக் கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் அறிந்தவர்களாக, அந்த சிந்தனை உள்ளவர்களாக நாங்கள் வாழ்கிறது அவசியமா இருக்கிறது. ரைட்? அப்ப அந்த தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் இன்னும் அதிகமா ஞானம் உண்டாகிறது, ஜீவன் உண்டாகிறது, ஐஸ்வர்யம் உண்டாகிறது இல்லைங்களா? அப்போ நல்ல கவனித்து கொள்ளுங்க. அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல பெருகுகிறது அவசியமா இருக்கிறது. ஆமென், பிரைஸ் காட். ஸோ அப்போ பாருங்களேன், இந்த ஒரு பைபிள்ல இருந்தே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. சகரியா இந்த காலத்துல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? லூக்கா 1 நம்ம சகரியா பத்தி நம்ம பேசுறோம். அவரை பத்தி சொல்லும் போது என்ன இருக்குதுன்னா, அவரும் அவர் மனைவி எலிசபெத்தும் கர்த்தரிட்ட கற்பனைகளையும் நியமங்களையும் குற்றமற்றலாய் நடந்து நீதி உள்ளவர்களாய் இருந்தார்களாம் தேவனுக்கு முன்பாக. ஆனா எலிசபெத் மலடியாய் இருந்தால், அவளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. இருவரும் வயது சென்றலாய் இருந்ததா மேட்ரு. வயது சென்றுச்சு, எல்லாருக்கும் தெரியும் எலிசபெத் மலடி. இப்போ வயசு சென்றுச்சு, அவங்க செட்டில் ஆயிட்டாங்க வாழ்க்கையில. ஓகே, இதான் நாங்கள நிந்த கர்த்தர் அனுமதித்த நிந்த போல இருக்கு, இதோட தான் நாங்க வாழணும் போல இருக்கு அப்படின்னு செட்டில் ஆன பிறகு ஒரு தேவதூதன் வருகிறார், வந்து சொல்லுகிறார், பயப்படாத. என்னடா வரும்போது பயப்படாதன்னு வர்றாரு, என்ன விஷயம் சொல்ல போறாரோ? அப்பதான் சொல்றாரு, சகரியா நீ வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு, உனக்கு ஒரு பாலகன் பிறப்பான். சகரியா அது அவங்களுக்கு அதை ஏத்துக்க முடியல, பயம். இப்ப சமுதாயம் எங்களை என்ன சொல்லும்? வயசு சென்றவர்களாக இருக்கிறோம், இப்ப எங்களுக்கு என்ன நடக்குமோ? அந்த கலக்கம், பயத்தின் ஆவி
ஆனா ஆண்டவர் ஏன் எலிசபெத்தையும் சகரியாவும் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்னா அவருடைய மகிமை அவங்களை வளர்ப்பட முடியாதுதான். ஏன்னா பிறகு போற யோவான் தான் இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவராக இருக்க போகிறார். அப்போ தேவன் பார்த்தாரு, கொஞ்ச நேரம் பேசாம இருப்பா, எனக்கு பயத்து நாவில்ல நீ பேசி புலம்பிடுவ, அதனால சொல்லி கொஞ்சம் பேசாம வச்சுட்டு குழந்தை பிறந்த பிறகு அவர் தீர்க்கதரிசியாய் மாறுகிறார். அவர் சொல்றாரு, அதுக்கப்புறம் அவர் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். தகப்பனாகிய சகரியா பரிசுத்தாவில நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசுகிறார். கவனிங்க, பயம் வந்தா கலக்கம் வரும், பயம் வந்தா நமக்கு குழப்பங்கள் வரும். அப்போ தேவ பயம் வரும் பொழுது தேவ பலன், அந்த பிள்ளையானவன் ஆவியிலே பலன் கொண்டான், பரிசுத்தாவின் பலன் வரும், அந்த பலனை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அப்போ உங்களுக்குள்ள எப்போ பாரு பயப்படுறீங்களா? எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், உங்களுடைய குடும்பத்தை குறித்த ஒரு பயம், பிள்ளைகளை குறித்து ஒரு பயம், வேலையை குறித்து ஒரு பயம், சரீரத்தில் ஒரு சின்ன அப்படின்னா ஒரு பயம், அதெல்லாம் ஒரு பயமா இருந்ததுன்னு சொல்றா தேவ பிள்ளைய கர்த்தர் சொல்றாரு, அது வேணாம், நான் உன் கூட இருக்கிறேன், நான் கொடுக்குற அந்த தேவ பயத்தை நீ உனக்குள்ளே அதை இன்க்ரீஸ் வர்த்திக்க பண்ணிக்கோ, நீ எனக்கு பயப்படுற பயத்துல நட, அப்போ பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இவ்வளவு அற்புதமான தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் தேவ பிள்ளைல. அப்ப நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் வசனம் சொல்லுகிறது 1 யோவான் 4:18, அன்பிலே பயமில்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுற அன்பிலே பூர்ணப்படவன் அல்ல. அப்படின்னு சொன்னா இந்த தேவ அன்பு எனக்குள்ளே பெருக வேணும். Lord, help me to increase in the love for God. அதான் ஒரு பாட்டு ஒன்று பாடுவோம்ல, தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே பெருகுதே, இல்லைங்களா? அந்த தேவ அன்பு உனக்குள்ள பெருக 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 இந்த பயம் உங்களை விட்டு நீங்கி போகும். அப்ப அன்பு பெருகணும்னா உறவு இருக்கணும், தேவனோடு கூட பேசுகிறது, அவருடைய வேதத்திலே பிரியமா இருக்கிறது, இதெல்லாம் will help you to get more and more closer to God. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல நான் ஒரு வசனம் படிச்சேன். அது எப்படின்னா, ஒரு தீர்க்கதரிசி வந்து எரேமியாட்ட சொல்லுவாரு, இந்த மாதிரி அடிச்சிடுவார் எரேமியாட்ட, நீ இந்த மாதிரிலாம் தப்பு தப்பா பண்றேன்னு. அப்போ எரேமியா கர்த்தருக்கு எரேமியா வார்த்தை ஒன்று வரும். அந்த வார்த்தை போது என்ன சொல்றாரு பாருங்களேன், மேலும் கர்த்தர், இதோ உன்னையும் உன் எல்லா சிநேகிதரையும் பயத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் சொல்றாருங்க, அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட நீ பொய்யா எரேமியா அடிச்சிட்டாங்க, அதுக்கு சொல்றாரு பயத்தை ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ தேவனிடத்துல ரெண்டுமே வரும், இந்த நம்மளை கலக்கப்படுத்துற ஆவியம் வரும், நம்ம பலப்படுத்துற ஆவியம் வரும். அப்ப தேவ பிள்ளாகி நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக தேவன் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானால் உண்டாகிற அந்த பலத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக சாட்சியாக இருக்க வேண்டும். Don't give up on everything. Pursue it in faith and receive your blessings. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எனக்கு சில பயங்கள் இருக்கிறது, நான் யாரிடத்துல போவேன் கலை கொண்டிருக்கேன்னு சொன்னீங்கன்னா கண்களை மூடி உங்களுடைய இருதயத்துல கை வைத்துக் கொண்டு கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக மக்கள் கர்த்தாவே பயத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் அப்பா. அந்த கூனியான ஸ்திரீ 18 வருஷமா கட்டப்பட்டிருந்தா, அவளே அறியாதிருந்தாள், தேவ ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்தாள். அப்படி போல மக்கள் நாட்களில் கட்டப்பட்டிருக்கிறார்கள், விதவிதமான பயங்கள் கர்த்தாவே அப்பா. ஆனா கர்த்தர் வசனம் சொல்லுவது, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுகிறவர் நீர் என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு தேவன் உன் இருதயத்திலே ஒரு தெளிவை உண்டு பண்ணுவீராக. கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தின ஆவி கொடுத்திருக்கிறார். என்னுடைய வேண்டுதல்கள் கேட்கப்படும், எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி உமேல் ஆணித்தரமாக விசுவாசத்தோடு வாழக்கத்தில் கிருபை செய்வீராக. சரீரத்திலே நல்ல சுகத்தையும் பலத்தையும் மறக்க தருவீராக. குடும்பத்திலே சந்தோஷம் சமாதான ஐக்கியத்தை தருவீராக. தேவனே, ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோடு பெரிய சில கிருபை செய்வீராக. தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தாவே தேவனுக்காக சாட்சியாய் நிற்கத்தக்கதாலும் பலத்தினால் இடைகட்டுவீராக. இந்த பயத்தை கொண்டு பொல்லாத பேயை இயேசுவின் நாமத்தாலே நிர்மூலமாக்கி போடுகிறேன். தேவன் இவர்களை ரத்தத்தினால மூடி மறைத்து கொண்டு தேவனுக்கு சாட்சியா இருக்க கிருபை செய்வீராக. இன்னைக்கு யாரெல்லாம் அப்படி ஜெபிச்சு கொண்டு இருக்கிறாங்களோ
தைரியப்படுத்துங்க, சமாதானப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, திகையாத நானே உன் தேவன் என்று சொல்லி அவர்களை ஆண்டவரை உற்சாகப்படுத்துங்க. இந்த நாளிலும் கர்த்தா வந்து செய்தியை கொடுத்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். நடக்க போற எல்லா ஆராதனை காரியங்களை பொறுப்படுப்பீராக. செய்தி கொடுத்த பொறுப்பு தேவதாசனை ஆசிரியர் எடுத்து உரை பயன்படுத்துவீராக. துதிகன மகிமையாக உமக்கு செலுத்துகிறேன். இப்ப இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் சில பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord.